சரிதா, வருவியா? இங்க வந்து ஒரு அதிசயத்தை பாரு. அவன் குளிக்கிறது உனக்கு அவசியமா இருக்கா? குளிக்கிறானா? எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. என்னடா நிலவரமா நிக்கிற? அவன் முதுகு தேய்ச்சி கூட கூட்டுப்பான். இப்போ என்னடா வெள்ளாமே வளைஞ்சிருக்கு முதுகுல? அட பாவி. ராமாயி, கண்ணம்மா, மங்கம்மா, அழகம்மா, காமாட்சி, சரோஜா, வெறும் பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்திருக்கேன் ஐயா. ஏய், என்ன வேட்டி சட்டையெல்லாம் ஒரே மஞ்சள். நேத்து மழையில் அணைஞ்சிட்டேன். எந்த ஊர்ல மழை மஞ்சளா பெய்ஞ்சிட்டு? அம்மாபட்டியில. ஆமா, பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்திருக்கியே, என்னைக்கு வசூல் பண்றது? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுல ஏதோ உள்வாரம் இருக்கு. இனிமே இவனை அனுப்பிச்சு வச்சா கடை காலி ஆயிரும். அதனால இன்னைக்கு இருந்து நான் தான் வசூலுக்கு போவேன். கடை கொடுத்தது நானு, உன்னை அனுப்பி வச்சது நானு. உன்னை விட மாட்டேன் நானு. நீ போடா என் கண்ணு. என்னடி பண்றாங்க? ஒவ்வொரு புள்ளா உட்காந்து எண்ணிட்டு இருக்கா. என்னங்கடி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க நானும் வரேன். கிழிஞ்சது போ. இவன் இழுத்து வச்சு கட்டி எடுப்பாஞ்சு வரத்துக்குள்ளாட்டியும் பிறந்த புள்ள பொண்ணு பார்க்க போயிருவேன். ஏண்டி நான் ஒத்தையில இருக்கல்ல, யார் எனக்கு தூக்கி விடுறது? என்னடி இது சொன்ன வேற தாங்கல. அந்த 2 பேர் வர தெரியுது. நாங்க வேணா சொல்லிட்டு போறோம். நீ வா, மெல்ல ஆடி அசிஞ்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே கேட்க சொல்லியே. நீயே கேளு. போற வழியில புள்ளைக்கு புல்லு கட்ட தூக்கி விட்டுருங்க. பிள்ளைகளுக்கு எந்த ஊரு? அம்மாபட்டி தான். தலையில என்ன புல்லு கட்டா? பார்த்தா எப்படி தெரியுது? மாப்பிள்ள, அம்மா பட்டியில ஏன் அதிகமா சம்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏமாமா பாத்தியா, கல்யாணமான பிள்ளைகளுக்கு கூட உடம்பு கட்டுமஸ்தா இருக்கு. என்னமோ தெரியல, காலையில இருந்து ஒரு திருச்சாவே பேசிட்டு இருக்க. எனக்கு அதான் புரியல, உடம்பு ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ஏங்க ஒரு கை பிடிங்க. அதுக்கு என்ன தாயி, ஒரு கை போதுமா? மாமா எனக்கு கை இருக்குல்ல. அட பைத்தியக்காரா, இங்க நீ பிடிச்சுக்க, அங்க நான் பிடிச்சுக்கிறேன். என்ன பண்றீங்க? தெரியல, என்ன பிடிச்சிட்டு இருக்கோம். சரி விடுங்க, என் வரத போய் பாருங்கப்பா. இப்ப விட போறே இல்லையா? வேலை இருக்குல்ல.
ஏப்பா என்ன இத்தனை தண்டி வாழ் போட்டு சொல்றாங்க? அடேங்கப்பா 10 பேர் படுக்கிற பாய் மாதிரி இருக்கு. ஏப்பா கலர் கலரா எழுதி வச்சிருக்காங்க கதையை பிடிச்சுக்கிட்டு. மலையாள படமா இருக்கும். மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க, அதையும் இல்ல காணோம். அதானே முத்து, நீதான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கே, நீ பார்த்து படி சொல்லு பார்க்கலாம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு. அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற. அப்ப நான் உழுவ போவா வேணாமாப்பா? சுத்த விவரம் கெட்டவனா இருக்கிய. இன்னைக்கு பூரா உழுவாலும் 5 ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான். அந்த ஆளு வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா? 1 2 3 4 அப்படின்னா 7 ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமா? ஏகப்பட்ட செலவு இருக்குல்லப்பா. என்னங்கடா இங்க கூட்ட? நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல. எம்எல்ஏ வரா? ஆடா பாவிகளா, தற்குறி பசங்களா. ஏய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்லதான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்க. அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க. மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதான்டா இது ஓலக்கா பசங்களா. நாடி வாக்குற வேற கழுத்துல ஓட்டு வந்திருக்கீங்க. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? நான் பாத்ரூம் போனா கூட கழுத்திலே போட்டிருப்பேங்க. ஏன்னா நான் டாக்டர் அப்பதானே எனக்கு ஞாபகம் இருக்கும். வணக்கம். அடே வாங்க டாக்டர் வாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க, உட்காருங்க. என்னங்க உங்க ஊர்ல இவ்வளவு கூட்டம்? நான் என்ன பல்கலைக்கழகம் கொடுக்குற டாக்டர் பட்டமா வாங்கிட்டு வந்தேன்? நான் சாதாரண லோக்கல் டாக்டருங்க. விவசாய கிட்ட பசங்க எதுக்கு கூட்டம் கொடுறதுனே கிடையாது. டாக்டர் நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு அருமையான இடம் பிடிச்சிருக்கு. நன்றிங்க. ஒரு தொடர்பு கட்ட கொடுத்தீங்கன்னா பெருக்குவேன். நீங்க எதுக்கு டாக்டர் நான் இருக்கிறப்ப? ஐயே, நீங்க பெரிய மனுஷன், அவள் நல்லா இருக்காதுங்க. குறும்புக்கார டாக்டர், ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். சாமி எனக்கு நல்லா படிப்பு வரணும், பரீட்சையில பாஸ் ஆகணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். ஏம்பள கைத்தட்டி சாமி கும்பிடுற? இந்த சாமி செவுட்டு சாமி. கை தட்டினாதான் காது கேட்கும், அப்புறம் தான் வர கொடுக்கும். நீ வா போலாம். கூப்பிட வேண்டியதானே? பொண்ணு பக்கத்துல அண்ணன் நெய்யு வைக்கத்துல வா 8 நாளாத்தன்ல எல்லாம் உண்ட இயக்கத்துல தா
தொலைஞ்சு போச்சு. அழகுச்சம் கொண்ட செண்டு மல்லி ஓ அச்சன் தன்ன வையன் தள்ளி. குச்சம் கொண்ட செண்டு மல்லி ஓ அச்சன் தன்ன வையன் தள்ளி. சின்ன பொண்ணு பக்கத்துல அண்ணன் நெய்யு வைக்கத்துல வா. எட்டுனா தூக்கம் இல்ல என்ன வந்த கத்துல தான் ஒண்ணுதான்.